இந்த இடம் வாழ்வுக்கு விரோதமானது. அண்டார்டிகாவோட முக்கிய நிலப்பரப்புல 98% யுனைடெட் ஸ்டேட்டை போல 1.5 மடங்கு பெருசான இது முழுக்க பனியால சூழப்பட்டிருக்கு. இந்த இடத்துல எந்த உயிரினங்களாலையும் வாழ முடியாது. அதனால இந்த கண்டத்தை சுத்தி இருக்கிற கடலை நம்பித்தான் வாழ்க்கை இருக்கு. ஆனா கடலும் கூட உறைஞ்சு போகும். இந்த தனிச்ச தெற்கு பகுதியில் ஒரே ஒரு மேமலால மட்டும்தான் வாழ முடியும். அதுதான் வெடல் சீல். அதால கடலின் மேற்பரப்பை சுத்தி இருக்கிற பனிக்கட்டிகளை உடைச்சி துளைய உருவாக்கினாதான் மூச்சு விட முடியும். கடல்ல இந்த இடத்துல சீல்ஸ் நிலத்துல இருக்கிற வேட்டை விலங்குகள்டேருந்து தப்பிச்சு தள்ளி இருக்கலாம். இந்த இடம் குட்டி போட மிகவும் பாதுகாப்பான இடம். நேரா பனியில விழறதுனால வேற எந்த விலங்கையும் விட குறைந்த நேரத்துல இவ்வளவு பெரிய சீதோஷ்ண மாற்றத்தை இது எதிர்கொள்ளுது. ஆனா இந்த குட்டியால தன் வாழ்க்கையின் முதல் 10 நாட்கள் நீந்த முடியாது. இது இந்த இடத்துல மாட்டிக்கிச்சு, அதுவும் இந்த பனியில. இது தன்னோட குட்டிய பனி காத்திலிருந்து காப்பாத்துது. இங்க வசந்த காலம்னாலும் கூட வெப்பநிலை -40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறையலாம். பனி புயல்கள் பல நாட்கள் தொடர்ந்து வீசலாம். மூணு நாட்கள் ஆகியும் கூட பனிப்புயல் வீசிக்கிட்டு இருக்கு. இப்போ இது கஷ்டமான முடிவை எதிர்நோக்குது. இது தன்னோட குட்டியோட தங்கி இருக்குமா இல்ல தண்ணிக்குள்ள போகுமா? இப்போ இந்த குட்டியோட பிழைக்கும் வாய்ப்பு எந்த அளவுக்கு புயல் வேகமா கடக்குதோ அந்த அளவுக்கு அதிகமாகும். சில குட்டிகளால இதை சமாளிக்க முடியல. ஒரு விடை. இந்த குட்டியால தன்னோட தாயோட தண்ணிக்குள்ள சேர்ந்து போக முடிஞ்சதுன்னா இது எதிர்கால புயல்லேருந்து தன்னை காப்பாத்திக்கிட்டு பாதுகாப்பா இருந்துக்கும். இப்போ வெப்பநிலை -2 டிகிரி செல்சியஸ். ஆனா சுத்தி அடிக்கிற பனிக்காத்துல இருக்கிறத விட தண்ணியில இருக்கிறது கதகதப்பா இருக்கும்.